ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் டாக்டர் அர்ஜுன் ராமநாதன் சவக்கச்சேரி இஷ்யூ பற்றி தாங்க பேச போகிறோம். யார் இந்த டாக்டர் அர்ஜுன் ராமநாதன் அப்படின்னு ஃபஸ்ட் பார்க்கலாம். இவருடைய அப்பா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமநாதன். அவர் இலங்கையில் போர் நடக்கும் பொழுது தமிழீழ புலிகள் அமைப்பில் தலைமை காவல் அதிகாரியாக இருந்து போரில் வீரமரணம் அடைஞ்சாருன்னு சொல்கிறாங்க. அவருடைய 2 சகோதரர்களுமே போர் நடக்கும் பொழுது புலிகள் அமைப்பில் காவல்துறை அதிகாரிகளாக இருந்திருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்திலிருந்து வந்தவர் தான் இந்த டாக்டர் அர்ஜுன் ராமநாதன். இப்போது அந்த ஹாஸ்பிட்டலில் ஆக்சுவலாக என்ன பிரச்சனை, ஏன் மக்கள் இந்த டாக்டருக்காக போராடுறாங்க அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த டாக்டர் அர்ஜுன் ராமநாதன் இருக்கார்ல, அவர் கொஞ்ச நாள் முன்னாடி அந்த சவக்கச்சேரி ஹாஸ்பிட்டலுக்கு தலைமை மருத்துவராக அவர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. அங்கே அப்பாயின்மெண்ட் பண்ண உடனே அங்கே நடக்கிற விஷயங்கள் எல்லாம் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சோஷியல் மீடியாவில் அங்கே என்னென்ன நடக்குது எல்லாமே சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணுறாரு. இதனால் அவருக்கு அங்கே பெரிய பிரச்சனையே வருது. அவரை அந்த வேலையை விட்டே தூக்கணும் அப்படின்னு அங்கே உள்ள மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஹையர் அஃபீஷியல்ஸ்லேருந்து எல்லாருமே முடிவு பண்ணுறாங்க. அப்படி இவர் என்னடா பண்ணார் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டாக்டர் அர்ஜுன் ராமநாதன் தமிழ் மக்கள் மத்தியில் மட்டும் இல்லை, சிங்கள மக்கள் மத்தியிலையும் நல்ல மதிப்பையும் வரவேற்பையும் பெற்ற ஒரு டாக்டர்னு சொல்கிறாங்க. சிங்கள மக்களும் சேர்ந்து அவருக்கு இப்போ போராட்டத்தில் ஈடுபட்டுக்கிருக்காங்க. அந்த போராட்டத்தினால அங்கே உள்ள கடைகள் எல்லாமே இந்த டாக்டருக்கு ஆதரவாக எல்லாத்தையும் மூடிட்டாங்க. இவ்வளோ பெரிய போராட்டம், எதுக்குப்பா இவ்வளோ பெரிய போராட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹாஸ்பிட்டலில் சேர்ந்தவொடனே அவர் என்னென்ன பண்ணியிருக்காருன்னு பாருங்கள். டாக்டர் என்ன பண்ணுவாங்க, நோயாளிகள் வந்தால் ட்ரீட்மெண்ட் பண்ணணும், ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுப்பாங்க. ஆனால் அங்கே உள்ள டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, இங்கே மருந்து வாங்கினா உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்காது, நீங்கள் வெளியில் போய் மருந்து வாங்க அப்படின்னு அங்கே உள்ள டாக்டர்ஸ் சொல்கிறாங்களாம். அது போக சின்ன சின்ன நோய்களுக்கு கூட ஜாஃப்னாக்கு நீங்கள் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கன்னு அனுப்பி வச்சுருவாங்களாம். அவங்க டாக்டர்ஸ் டியூட்டிக்கே வர்றது கிடையாது. அங்கே 20 டாக்டர் இருக்காங்க, அதுவே இப்போ தான் தெரியுது அப்படின்னு அங்கே உள்ள மக்கள் கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்க. டாக்டர்ஸ் எல்லாமே அவங்க ப்ரைவேட் கிளினிக் தான் போகிறாங்க. ஆக்சிடெண்ட், ப்ரெக்னென்சி இது ரெண்டுமே இவங்க பார்க்குறதே கிடையாதான். ஆக்சிடெண்ட் ப்ரெக்னென்சிக்கு கேஸ் வந்தால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே இதெல்லாம் பார்க்க முடியாது, நீங்கள் ஜாஃப்னாக்கு போங்க அப்படின்னு அனுப்பி வச்சிடுறாங்களாம். அங்கே உள்ள மருந்து ஸ்டோரேஜ் ஏரியாவும் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண கிடையாது. முக்கியமான மருந்துகள்லாம் ப்ராப்பரான சில்னஸோடு இருக்கணும், அதுவும் அவங்க பண்ணுறது கிடையாது. ப்ராப்பரான டெம்பரேச்சரில் மெயின்டைன் பண்ணணும், அதுவும் அங்கே மெயின்டைன் பண்ணுறது கிடையாது. நிறைய மருந்துகள் எல்லாம் வீணாக போகுது அப்படின்னு அவர் கம்ப்ளைண்ட் வைக்கிறாரு. அந்த ஹாஸ்பிட்டலில் ஜென்ரேட்டரும் கிடையாது, பவர் பேக்கப்பும் கிடையாது. ஆப்ரேஷன் தியேட்டர் இருக்கான், ஆனால் ஆப்ரேஷன் பண்ண மாட்டாங்க. அங்கே என்ன காரணம் அதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட் எப்போனாலும் போகும், அதனால நம்ம ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படின்னு அவங்கள எங்கே அனுப்புவாங்க தெரியுமா, ஜாஃப்னாக அனுப்புவாங்க. இப்போ போஸ்ட்மார்ட்டமுக்கு ஒரு கேஸ் வருது. இங்கே உள்ள டாக்டர் என்ன பண்ணுறாங்க தெரியுமா, இங்கெல்லாம் போஸ்ட்மார்ட்டம் பண்ண மாட்டாங்க, பண்ண முடியாது, நீங்கள் ஜாஃப்னாக்கு போங்க அப்படின்னு அவங்களையும் அங்கே அனுப்பி வைக்கிறாங்களாம். போஸ்ட்மார்ட்டம் ஜாஃப்னாக்கு அனுப்புகிறாங்கல்ல, அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா உடனே பண்ண முடியாது. ஏன்னா அது ஒரு பெரிய சிட்டிக்கே அந்த ஒரு ஹாஸ்பிட்டல் தான் பெரிய ஹாஸ்பிட்டல். அங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ரொம்ப பேஷண்ட்ஸ் வெயிட் பண்ணணும், அதனால சீக்கிரம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு காசு, எல்லாத்துலேயும் ஊழல். இதனால தான் இப்போ மக்கள் இந்த டாக்டருக்கு ஆதரவாக இருக்காங்க. டாக்டர் அர்ஜுன் ராமநாதன் ஒரு ஹெட் டாக்டர், இவருக்கு கீழே தான் எல்லோரும் இருக்கணும். இதனாலே இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு டாக்டரையும் அவர் இருக்கும்பொழுது அங்கே தான் இருக்கணும், நீங்கள் இங்கே தான் இருக்கணும், உங்கள் கிளினிக்லாம் நீங்கள் போக முடியாது, நீங்கள் இங்கே தான் இருந்தாகணுன்ட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணியிருக்காரு. இது அங்கே உள்ளவங்களுக்கு பிடிக்கலை. அதுபோக அங்கே உள்ள மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே உள்ள இவருக்கு மேலே உள்ளவங்க அதெல்லாம் விற்றுடுறாங்களாம். அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வர்ற மருந்துகளையும் வெளியில் விற்றுடுறாங்க. அதனால் பல பேருக்கு பயங்கரமான பாதிப்பு தான் ஏற்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய மெடிக்கல் மாஃபியாவே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது அப்படின்னு அந்த டாக்டர் சோஷியல் மீடியாவில் பதிவிடுறாரு. இந்த டாக்டர் இப்படி பண்ணுறாரு அப்படிங்கிறதுனால இந்த டாக்டர் அங்கே உள்ள எந்த டாக்டர்ஸுக்குமே பிடிக்கலை. ஏன்னா எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, எல்லோரும் தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கே உள்ள அந்த ஹாஸ்பிட்டலில் உள்ள எல்லாருமே என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த டாக்டரை எப்படியாவது வேலையை விட்டு தூக்கணும் அப்படின்னு மேலே அதிகாரிக்கு கம்ப்ளைண்ட் மேக் பண்ணுறாங்க. இந்த டாக்டர் இன்னொரு இடத்துக்கு இடமாற்றம் செய்கிறதுக்கும் அதுக்கும் பெர்மிஷன் வந்தாச்சு. அப்போ தான் என்ன ஆகுதுன்னா, இந்த போராட்டம் ஸ்டார்ட் ஆகுது. இந்த டாக்டர் இங்கே தான் இருக்கணும். இந்த போராட்டத்தினால இப்போ அங்கே அங்கே உள்ள இலங்கை போலீஸ், அப்புறம் அங்கே உள்ள ஆர்மி, அங்கே ஸ்பெஷல் ஃபோர்ஸ் எல்லாரையுமே அங்கே களம் இறக்கி இப்போ மக்களை கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும் அப்படின்னு இது பண்ணுறாங்க. ஆனாலும் போராட்டம் வளர்த்துக்கிட்டே தான் போய்கிட்டு இருக்கு. அவர் அங்கே ப்ரெக்னென்சி தியேட்டர் ஒன்று ரெடி பண்ணணும் அப்படின்னு அவர் ஆரம்பிக்கிறதுக்கு மேல் அதிகாரிக்கு இது பண்ணாராம். அப்போ என்ன அங்கே உள்ள டாக்டர்ஸ்லாம் என்ன பிளான் பண்ணாங்க அப்படின்னா, அவரை
அந்த வேலையே செய்ய விடாமல் பண்ணிட்டாங்களாம். அதிகமான டாக்டர்ஸ் வந்து இதுக்கு வந்து ஆப்போசிட்டாக தான் இருந்தாங்களாம். ஏன்னா அவங்களுக்கு தான் கிளினிக்கில் இதாயிருமே, கிளினிக் வந்தால் தானே அவங்களுக்கு காசு, இங்கே வந்து அவங்களுக்கு சம்பளம் தானே அப்படின்னு எல்லா டாக்டர்ஸும் முடிவெடுத்து இவரை எப்படியாவது வச்சு கட்டணும், இவர் இங்கே இருந்தால் நம்மலாம் வாழவே முடியாது, சம்பாதிக்க முடியாது அப்படின்ட்டு எல்லா டாக்டர்ஸும் பிளான் போட்டிருக்காங்க. எப்போவுமே மக்கள் யாருக்கு ஆதரவாக இருக்காங்களோ, ஆனால் எப்போவுமே நீதி தானே ஜெயிக்கும். ஆனால் இப்போ மக்கள் எல்லாருமே டாக்டர் அர்ஜுனா ராமநாதனுக்கு ஆதரவாக இருக்காங்க. ரொம்ப பெரிய இஷ்யூ ஆகி அங்கே உள்ள அமைச்சர் முதற்கொண்டு டாக்டர் வந்து அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி இப்போ சொல்லியிருக்காங்க, அந்த டாக்டர் வந்து அங்கே தான் இருப்பார், கொஞ்ச நாள் மட்டும் லீவ் எடுத்துப்பார், அவர் கொஞ்சம் நல்லா ஆனதுக்கப்புறம் திருப்பியும் உங்களுக்கு இதே ஹாஸ்பிட்டலில் அவரை பணியமர்த்துறோம் அப்படின்னு இப்போ சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே கைஸ், டேக் கேர், பாய்.